சூரசம்ஹாரம் ஷார்ட்ஸ் வடிவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். கஷ்யபர் மற்றும் மாயை என்ற இருவருக்கும் பிறந்தவர்கள்தான் அசுரர்களான சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன். இவர்களில் கடுந்தவத்தில் ஈடுபட்ட சூரபத்மன் சிவபெருமானின் ஆற்றலைத் தவிர வேறு யாராலும் தன்னை வெல்ல முடியாத வரத்தினை பெற்றான். அந்த வரத்தின் பலத்தால் சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தவே தேவர்கள் சிவபெருமானை சரணடைந்தனர். ஈசனோ அவர் நெற்றிக் கண்ணில் இருந்து 6 தீப்பொறிகளை உண்டாக்க அவை சரவண பொய்கையை அடைந்து குழந்தைகளாக மாறின. அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். 6 குழந்தைகளையும் சேர்த்து அனைத்த பார்வதி ஒரே உருவமாக மாற்றி கந்தன் என அக்குழந்தைக்கு பெயரிட்டாள். பார்வதி தேவி தன் சக்தி அனைத்தையும் ஒன்று திரட்டி வேல் ஒன்றை உருவாக்கி அதை கந்தனுக்கு பரிசாக கொடுத்தாள். வேலுடன் புறப்பட்ட கந்தன் சூரபத்மனை சம்ஹாரம் செய்து தேவர்களை காப்பாற்றினார். இதுவே சூரசம்ஹாரம் ஆகும். இதனடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் வரும் ஐப்பசி வளர்பிறை பிரதமை முதல் சஷ்டி வரை 6 நாள் விரதமிருப்பர். கந்தஷ்டி அன்று கோயில்களில் சூரசம்ஹார லீலை நடக்கும். இந்த வருடம் வருகிற அக்டோபர் 27 இல் சூரசம்ஹாரம் நடைபெறும். சஷ்டி விரதமிருக்கும் தம்பதியருக்கு அறிவும் அழகும் உள்ள குழந்தை பிறக்கும் என்று கூறப்படுகிறது. அறியாமை எனும் இருள் விலகி கந்தன் அருள் கிடைக்கட்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.